அன்பான நண்பர்களே, வாழ்க்கையில் விதி எவ்வளவு விசித்திரமானது தெரியுமா? ஒரு நீதிமன்றம், மேசையில் ஒரு நீதிபதி, கூண்டுக்குள் ஒரு குற்றவாளி. நீதிபதி அந்த குற்றவாளி மேல் இருக்கக்கூடிய வழக்கை வாசித்துக் கொண்டிருக்கிறார். அது ஒரு திருட்டு வழக்கு. அந்த குற்றவாளி தலை குனிந்து நிற்கிறார். திடீரென அந்த நீதிபதி வழக்கை வாசிப்பதை நிறுத்திவிட்டு அந்த குற்றவாளியை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். மிஸ்டர் ஆதர், நீங்க நாட்டிலஸ் மிடில் ஸ்கூல்ல படிச்சீங்களா என்று கேட்கிறார். அந்த கேள்வியை கேட்ட அடுத்த நொடி அந்த குற்றவாளி நிமிர்ந்து பார்த்தார். நீதிபதியின் முகத்தை பார்த்தார். அவருக்கு ஷாக். உடனே ஓ மை காட், ஓ மை காட் என்று சொல்லி தலையில் கை வைத்துக் கொண்டு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தார். ஏன் தெரியுமா? அந்த நீதிபதியும் அந்த குற்றவாளியும் 30 வருஷத்துக்கு முன்னால் ஒரே பெஞ்சில் உட்கார்ந்து படித்த நெருங்கிய நண்பர்கள். ஒரு ஸ்கூல், ஒரு வகுப்பு, ஒரு பாடம். ஆனால் 30 வருஷம் கழித்து சந்திக்கும் போது ஒருவர் நீதிபதி, இன்னும் ஒருவர் கைதி. விதி ஏன் 2 பேரையும் இப்படி பிரித்தது? அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கக்கூடிய வலி என்ன? இந்த பதிவில் விரிவாக பேசுவோம். 1980களில் அமெரிக்காவில் மியாமி மாகாணம், அங்கே நாட்டிலஸ் என்கிற ஒரு ஸ்கூல் இருந்தது. அந்த ஸ்கூலில் 2 பிரகாசமான மாணவர்கள் படித்தார்கள். ஒருவர் பெயர் ஆத்தர் பூத், இன்னொருவர் மிண்டி கிளாசர். இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த வகுப்பிலேயே மிகச்சிறந்த மாணவன் யார் என்றால் அது குற்றவாளியாக கருதப்பட்ட ஆத்தர் தான். ஆனால் நம்புங்கள், ஆத்தர் படிப்பில் செம ஷார்ப், கூர்மையான ஒருவராம். கணக்கு, சயின்ஸ் என்று எல்லாவற்றிலும் முதலிடம். அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு சூப்பரான ஃபுட்பால் பிளேயர் என்று கூட சொல்லுகிறார்கள். எல்லோரும் என்ன நினைத்தார்கள் என்றால் இவர் பின்னாளில் ஒரு வைத்தியராகவோ, அப்படி இல்லை என்றால் பெரிய விளையாட்டு வீரராகவோ வருவார் என்றுதான் நினைத்தார்கள். அதே வகுப்பில் படித்த மிண்டி ஒரு அமைதியான பெண். அவரும் நன்றாக படிப்பாராம். அவருக்கு கனவு வக்கீலாக வேண்டும் என்பது. பள்ளி முடிந்தது. 2 பேரும் பிரிந்தார்கள். மிண்டி அவருடைய கனவை நோக்கி நேராக நடந்தார். ஆனால் ஆத்தர் ஒரு சின்ன தவறான திருப்பத்தை எடுத்தார். நம் ஊரில் ஒரு பழமொழி சொல்வார்கள், சிற்றின்பம் பேரழிவை தரும் என்று சொல்லி. ஆத்தர் விஷயத்தில் அதுதான் நடந்தது. 17 வயதில் சூதாட்டம் என்கிற போதை அவருக்கு அறிமுகமானது. ஆரம்பத்தில் மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. ஆனால் போக போக அதுவே அவருடைய வாழ்க்கையாக மாறியது. சூதாட்டத்துக்கு பணம் வேண்டும். அதற்காக சின்ன சின்ன திருட்டுகளை செய்ய ஆரம்பித்தார். அதற்கு பிறகு போதைப் பொருள் பழக்கமும் அவருக்குள் வந்தது. எந்த மூளை கணக்கு பாடத்தை போடுவதற்கு பயன்பட வேண்டுமோ அந்த மூளை எப்படி திருடுவது என்று யோசிக்க ஆரம்பித்தது. எந்த கால்கள் ஃபுட்பால் கிரவுண்டில் ஓட வேண்டுமோ அந்த கால்கள் போலீஸை பார்த்து ஓட ஆரம்பித்தது. வருஷங்கள் உருண்டோடின. மிண்டி கஷ்டப்பட்டு படித்து ஒரு வக்கீலாகி பிறகு நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார். ஆனால் ஆத்தர் ஜெயில்தான் வீடு என்று மாறிப்போனார். அடிக்கடி சிறைக்கு போவார், வெளியே வருவார், திரும்பவும் தவறு செய்வார். அப்படித்தான் ஒரு நாள் ஒரு வீட்டில் திருடிய குற்றத்துக்காக காவல்துறை ஆத்தரை கைது செய்தார்கள். அவரை கொண்டு வந்து கோர்ட்டிலே நிறுத்தினார்கள். ஆனால் அன்று அந்த இருக்கையில் உட்கார்ந்து இருந்தது வேறு யாரும் இல்லை, அவருடைய பழைய கிளாஸ்மேட் மிண்டி. மிண்டிக்கு ஆத்தரை பார்த்த உடனேயே ஒரு சந்தேகம். முகம் பரிச்சயமாக இருக்கே என்று பெயரை பார்த்தார். ஆத்தர் பூத். உடனே அவருக்கு புரிந்துவிட்டது. அவர் கேட்டார், மிஸ்டர் ஆத்தர், நீங்க நாட்டிலஸ் ஸ்கூல் போனீங்களா? அந்த நொடி ஆத்தரினுடைய முகத்தில் இருந்த அந்த ரியாக்ஷனை நீங்கள் கவனித்திருக்க வேண்டும். அது பயம் அல்ல, அது வெட்கம். உலகத்திலேயே மிக கொடுமையான உணர்வு எது தெரியுமா? நான் இப்படி ஆகிட்டேனே என்று நம்மை நாமே பார்த்து வெட்கப்படுவதுதான். ஆத்தர் ஓ மை காட் என்று கதறினார். ஒரு சின்ன பிள்ளை மாதிரி தலையில் அடித்து கொண்டு அழுதார். அவர் மனசுக்குள் என்ன ஓடி இருக்கும்? இவ என் கூட படிச்ச பொண்ணு தானே, நான் மட்டும் சரியா இருந்திருந்தா இன்னைக்கு இவ பக்கத்துல ஒரு ஆபீசரா நின்று இருப்பேனே, இப்ப கைதியாக நிற்கிறேனே என்கிற அந்த குற்ற உணர்ச்சி தான் அவரை அப்படி அழ வைத்தது. நீதிபதி மிண்டி கிளாசர் அந்த இடத்தில் கோபப்படவில்லை. அவர் சொன்ன வார்த்தைகள் தான் அங்கே ஹைலைட் ஆன விஷயம். அவர் சொன்னார், மிஸ்டர் ஆத்தர், உங்களை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஸ்கூல்ல நீங்க எவ்வளவு நல்ல பையனா இருந்தீங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு என்ன ஆச்சு? அந்த வார்த்தை ஆத்தரை இன்னும் அழ வைத்தது. நீ நல்லவண்டா என்று 30 வருஷமா யாருமே அவரிடம் சொல்லவில்லை. கடைசியாக மிண்டி சொன்னார்கள், இன்னும் காலம் கடந்து போகல, நீங்க இந்த புதைகுழியில் இருந்து வெளியே வர வேண்டும். நான் நம்புகிறேன் நீங்கள் வருவீர்கள் என்று. குட் லக் ஆத்தர் என்று சொன்னார். இந்த சம்பவம் நடந்து 10 மாதம் ஆத்தர் சிறையில் இருந்தார். ஆனால் இந்த முறை அவர் மாற முடிவு செய்திருந்தார். என்னுடைய ஃப்ரெண்ட் எனக்காக ஃபீல் பண்ணிட்டாங்க, அவர் நம்பிக்கையை நான் காப்பாற்றணும் என்று அவர் நினைத்தார்.
10 மாதம் கழித்து அவர் விடுதலையான போது சிறை வாசலில் அவரை வரவேற்க நின்றது யார் தெரியுமா? அதே நீதிபதி மிண்டி கிளாசர். கோர்ட்டில் கருப்பு அங்கியோடு பார்த்தவர் அன்று ஒரு தோழியாக அவரை கட்டிப்பிடித்து வரவேற்றார். ஆத்தர் அன்று சத்தியம் செய்தார், இனிமேல் என் வாழ்க்கையில் தவறு செய்ய மாட்டேன், நான் ஏமாற்ற மாட்டேன் என்று சொல்லி அவர் சத்தியம் செய்தார். இன்றைக்கு ஆத்தர் ஒரு மேலாளராக வேலை பார்க்கிறார். போதை பழக்கத்திலிருந்து முழுதாக வெளியேறிவிட்டார். ஒரு சின்ன அன்பு ஒரு மனிதனை எப்படி மாற்றியிருக்கிறது பாருங்கள். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உளவியல் பாடம் தி கம்பவுண்ட் எஃபெக்ட். டாரன் ஹார்டி எழுதிய புத்தகத்தில் ஒரு விஷயம் சொல்லுகிறார். நம் வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு நாளில் திடீரென்று மாறுவது இல்லை. அது நாம் தினமும் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகளின் ஒரு கூட்டுத்தொகை, சம் ஆஃப் ஸ்மால் சாய்ஸஸ் என்று சொல்லுகிறார். 30 வருஷத்துக்கு முன்னாடி மிண்டி படிப்பு என்கிற சின்ன நல்ல முடிவை எடுத்தார். ஆத்தர் ஆனந்தம் தருகிற சூதாட்டம் என்கிற சின்ன தவறான முடிவை எடுத்தார். முதல் நாள் வித்தியாசம் தெரியவில்லை, முதல் வருஷம் வித்தியாசம் தெரியவில்லை. ஆனால் 30 வருஷம் கழித்து பார்க்கும்போது அந்த சின்ன இடைவெளி ஒருவரை நீதிபதியாகவும் இன்னும் ஒருவரை கைதியாகவும் மாற்றிவிட்டது. 17 வயதில் நீங்கள் யாரோடு நட்போடு பழகுகிறீர்கள், சாயங்காலம் என்ன செய்கிறீர்கள் என்கிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் 30 வயதில் நீங்கள் நீதிமன்றத்தின் மேசையில் உட்கார போகிறீர்களா இல்லை கூண்டுக்குள் நிற்கப் போகிறீர்களா என்று முடிவு செய்கிறது. நண்பர்களே, இந்த நல்ல கதை நம்முடைய வாழ்க்கையில் பல சிந்தனை கதவுகளை திறக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.